தலைப்பு: மன அழுத்தம் மறுரூபமாக்கும் சத்தியங்கள். கட்டுரை 5. பக்கம் 1. மன அழுத்தம். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். ஆதார வசனம்: எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். திருவிவிலியம்: தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். ஒரு கிறிஸ்தவ கட்டுரை புஸ்தகத்தில் மன அழுத்தம் எனும் தலைப்பிற்கு இடம் ஒதுக்கியிருப்பது என்பது சிலருக்கு வினோதமாக தோன்றலாம். பாவம் மற்றும் அதன் தண்டனையாகிய மரணத்தினின்று நித்திய ரட்சிப்படையத்தக்கதாக இயேசு கிறிஸ்து விலை செலுத்தி தங்களை வாங்கியுள்ளார் என்பதை விசுவாசிக்கும் ஜனங்கள் உலகத்தில் காணப்படும் மிக சந்தோஷமான ஜனங்கள் மத்தியில் காணப்பட வேண்டும் அல்லவா? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராய் நிற்பவன் யார் எனும் வார்த்தைகளை விசுவாசிப்பவர்கள் நம்பிக்கையான மற்றும் மகிழ்ச்சியான மனநிலையில் காணப்பட வேண்டும் அல்லவா என்று நீங்கள் நினைக்கலாம். ஆம், கிறிஸ்தவர்கள் சந்தோஷமானவர்களாகவும் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் காணப்பட வேண்டும். ஆனாலும் எந்த ஒரு விஷயத்திலும் இப்படி அல்லது அப்படி இருக்க வேண்டும் அல்லவா என்று வைக்கப்படும் எதிர்பார்ப்புகளின்படி காரியங்கள் உண்மையில் நடைபெறாதது போலவே கிறிஸ்தவர்களின் விஷயத்திலும் காரியங்கள் இப்படியாக இருப்பதில்லை. மனுக்குலத்தின் அங்கத்தினர்கள் என இயேசு கிறிஸ்துவிலும் அவரது தியாக மரணத்தின் மூலம் அடைய பெற்ற ரட்சிப்பிலும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பவர்களும் மனுஷ சந்ததி மீது வந்துள்ள பிணிகள் யாவற்றினாலும் பாதிப்பிற்குள்ளாகுகின்றனர். கிறிஸ்தவர்களுக்கு பரமபிதாவுடன் விசேஷித்த உறவு நிலை இருப்பினும் மீதமுள்ள மனுக்குலம் போலவே இவர்களும் அதே பலவீனங்களை அனுபவிக்கின்றனர். இக்கூற்றிற்கு வேத வாக்கியங்களும் சாட்சி பகர்கின்றன. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நோய், துக்கம் மற்றும் வலியினின்று நமக்கு பாதுகாப்பு இல்லை எனும் காரியமானது சிலருக்கு வினோதமாய் தோன்றினாலும் தேவன் தம்முடைய ஜனங்கள் இத்தகைய அனுபவங்களை அனுபவிக்க அனுமதிப்பதற்கு நோக்கம் ஒன்றினை கொண்டிருக்கின்றார் என்று வேத வாக்கியங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அதாவது அவர்கள் தங்களை சுற்றிலும் இருப்பவர்களிடத்தில் அனுதாபம் பாராட்டிடும் தன்மையை வளர்த்து கொள்வதும், மேசியாவின் ராஜ்யத்தில் இயேசு உலகத்திடமிருந்து பாவத்தையும் நோய்களையும் சுத்திகரிக்கையில் அவருக்கு உதவியாய் இருக்கும்படிக்கு அவருடைய திருச்சபை தனிப்பட்ட சொந்த அனுபவங்களினால் ஆயத்தமாக்கப்பட்டிருப்பதுமே அந்த நோக்கமாய் இருக்கின்றது. மன அழுத்தம் மிக பரவலாக காணப்படுகின்றது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மன அழுத்தம் அல்லது மன சோர்வு எனும் நோயானது மனித இனத்தை பரவலாய் பாதித்துள்ள ஒரு தொல்லையாகும் மற்றும் கிறிஸ்தவர்கள் கூட அதை அனுபவிக்கிறார்கள். ஒரு நபர் ஒருமுறை மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவரானால் அவர் குணமான பின்னர் மீண்டும் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறு 50% காணப்படுகிறது. இப்படி மன அழுத்தம் மறுபடியும் வருமானால் அது 3ஆம் முறையும் வருவதற்கான சாத்தியக்கூறு 75% காணப்படுகின்றது. இன்னொரு வகையான மன அழுத்தமானது வந்து போகிற ஒரு வகையாய் இராமல் நிரந்தரமானதாயும் நாள்பட்ட மன அழுத்தமாகவும் காணப்படுகிறது. இத்தகைய அனுபவங்களில் ஒன்றினையே நான் ஆசிரியர் பெற்றிருக்கும்படியாக கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். மேலும் அதை இப்பொழுதெல்லாம் பெரும்பாலும் சந்தோஷமாகவே கருதுகிறேன். மன அழுத்தம் மிகவும் ஆபத்தானதாக கூட மாறலாம். மன அழுத்தமானது ஒரு நபரிடமிருந்து அவன் ஜீவியத்தில் உள்ள சந்தோஷத்தினை தொடர்ச்சியாக திருடி போடக்கூடியதாகும். அதிலும் மிகவும் மோசமான காரியம் என்னவெனில், மன அழுத்தமானது தற்கொலையின் மூலமாக ஜீவனை எடுத்து விடுகின்றது. மன அழுத்தத்தின் சாராம்சம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கவலையின் உணர்வுகள், ஒன்றுக்கும் உதவாதவன் எனும் உணர்வுகள் மற்றும் காரியங்கள் ஒருபோதுமே மாறாது எனும் நம்பிக்கையின்மையின் உணர்வுகள் ஆகியவை மன அழுத்தத்தின் தன்மைகளாக இருக்கின்றன. சுறுசுறுப்பின்மையும் கூட அதன் அம்சமாய் காணப்படுகின்றது. ஏனெனில் மன அழுத்தமுள்ள ஒரு நபர் தனது ஜீவியத்தினுடைய சூழ்நிலைகளின் மீது தனக்கு எந்த கட்டுப்படுத்தும் ஆற்றலும் இல்லை என்று நம்புகின்றனர். மன அழுத்தத்தோடு கூட வருகிறதும் அதன் அறிகுறியாகவும் காணப்படும் மற்ற அறிகுறிகள் பசியின்மை அல்லது அதிகப்படியான உணவு உண்ணுதல், தூக்கமின்மை,
அல்லது அதிகப்படியான உறக்கம், சோர்வு அல்லது உற்சாகமின்மை, தாழ்வு மனப்பான்மை, கவனம் செலுத்துவதில் சிரமம் அல்லது தீர்மானங்கள் எடுப்பதில் சிரமம் மற்றும் மறிக்க வேண்டும் என்று அடிக்கடி வரும் எண்ணங்கள் ஆகியவை ஆகும். மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டோரின் அதிகரித்து வரும் எண்ணிக்கையானது வெளியே தெரிய வருவதற்கான ஒரு காரணம். இதை குறித்து விழிப்புணர்வு பெருகி வந்து கொண்டிருக்கின்றது என்பதே ஆகும். இன்னுமாக சிறந்த விதத்தில் மருத்துவ வல்லுநர்களினால் நோய் கண்டுபிடிக்கப்படுகின்றது. இன்னுமாக மனப்பிரச்சனைகளின் விஷயத்திலும் உணர்ச்சிகளுக்கு அடுத்த பிரச்சனைகளின் விஷயத்திலும் ஒரு காலத்தில் சமுதாயத்தில் நிலவி வந்த அவமதிப்புகள் தற்காலங்களில் குறைந்து வருகிறது. இன்னுமாக குடும்ப பிளவுகள் பெருகி வரும் உலகத்திற்கடுத்த காரியங்களினால் ஆவிக்குரிய விஷயங்களில் நலிவு அடைதல் மற்றும் வேலைகளில் நிலவும் கடுமையான போட்டிகள் என்பது போன்ற சமுதாய மற்றும் பொருளாதார நிலைமைகள் நம்முடைய ஜீவியங்களில் நெகட்டிவ் எதிர்மறையான மனசோர்வான மாற்றங்களை பெரிதளவில் கொண்டு வரும் சூழ்நிலைகளை உருவாக்கி விடுகின்றது. நீங்கள் எப்போதேனும் மன அழுத்தத்திற்குள்ளாகி இருக்கின்றீர்களா? மன அழுத்தத்தினால் நீங்கள் இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அல்லது உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும் என எண்ணுகிறீர்களா? அப்படியானால் மன அழுத்தமாகிய இவ்வனுபவத்தினை சிறப்பாய் கையாளுவதற்குரிய வழி ஒன்றினை கண்டுபிடித்திருக்கிறீர்களா? அல்லது அதை உங்களது ஜீவியத்தின் விதி, அனுமதி என்று மாத்திரம் எண்ணிக்கொண்டு அதை சகித்து கொண்டு போகிறவர்களாக இருக்கிறீர்களா? மன அழுத்தத்தினை ஒருவர் எதிர்கொள்ளும்படிக்கு உதவி புரிவதற்கு அல்லது அதற்கு சிகிச்சை அளிப்பதற்கு வழிகள் இருக்கின்றன. எனினும் மன அழுத்தம் உள்ளவர்களில் 30% மாத்திரமே சிகிச்சை பெற்றுக்கொள்ள நாடுகின்றனர். மன அழுத்தத்திற்கு சிகிச்சை அளித்தல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மன அழுத்தத்திற்கான காரியங்கள் குறித்து நிலவி வரும் 2 பரவலான நம்பிக்கையின் அடிப்படையில் 2 பெரும் வகை சிகிச்சைகள் இன்று பயன்படுத்தப்படுகின்றது. 1. மன அழுத்தம் என்பது தவறான, ஆரோக்கியமற்ற அல்லது பகுத்தறிவற்ற சிந்திக்கும் மனப்போக்கினுடைய விளைவாகும். இதனால் தன்னை குறித்தும் மற்றவர்கள் சம்பந்தப்பட்டுள்ள தனது சூழ்நிலைகள் குறித்தும் தன்னை சுற்றியுள்ள உலகம் குறித்தும் உள்ள காரியங்களுக்கடுத்த ஒருவருடைய புரிந்து கொள்ளுதலும் யூகங்களும் உருத்திரிவு மாறுபாடு அடைகின்றது. இத்தகைய உருத்திரிதலானது மாறுபாடானது உண்மைகள் அனைத்தையும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளாமையின் அல்லது உண்மைகளை நேர்மையாய் பார்க்காமையின் விளைவாகும். இப்படியாக சிந்திக்கும் மனப்போக்கானது காலப்போக்கில் பழக்கமாக மாறிப்போய் அவர்களின் தனிமனித இயல்பிலும் பர்சனாலிட்டியிலும் ஆழமாய் பதிந்து போய் விடுகின்றது. இதனை உடைப்பதோ அல்லது மாற்றி போடுவதோ மிகவும் கடினமாகி விடலாம். தன் கூடவே வாழ்ந்து கொண்டிருக்கும் அல்லது வேலை பார்த்து கொண்டிருக்கும் ஜனங்களிடமிருந்து இத்தகைய மனப்போக்குகளை ஒருவன் தன்னையும் அறியாமலேயே தன் இயல்பாக்கிக் கொள்ள வாய்ப்புள்ளது. நீதிமொழிகள் 22 அதிகாரம் 24, 25 வசனங்கள். ஆம், வசனங்களில் கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடே நடவாதே, அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த காரணத்தினால் உண்டாகும் மன அழுத்தத்திற்கு பயன்படுத்தப்படும் சிகிச்சை புலனுணர்வு நடத்தை சிகிச்சையாகும், காக்னிட்டிவ் தெரப்பி ஆகும், அல்லது சிந்திக்கும் விதத்திற்கான சிகிச்சை ஆகும். இது மன அழுத்தம் உள்ள ஒரு நபர் அவனது புரிந்து கொள்ளுதல்களுக்கும் அவனது கற்பனைகளுக்கும் ஒன்றிற்கும் உதவாதவன் என்ற அவனது உணர்வுகளுக்கும் மற்றும் நம்பிக்கையின்மையின் உணர்வுகளுக்கும் அவனை வழிநடத்தின சிந்திக்கும் முறைகளை ஆராய்ந்து பார்க்க உதவுகின்றது. அதாவது நன்கு தனிப்பட்ட விதத்தில் முயற்சிகள் எடுத்துக் கொள்வதின் மூலம், தனக்கே உதவி செய்வதன் மூலம் அல்லது மருத்துவ நிபுணர்களின் அறிவுரைகள் மூலம், பேச்சு சிகிச்சை டாக் தெரப்பியின் மூலம் ஆராய்ந்து பார்க்கப்படலாம். 2. மூளையில் ஏற்படும் வேதி குறைபாட்டினால் அல்லது வேதி சமநிலையின்மையினால் சிந்திக்கும் முறைமையில் ஏற்படும் ஏதோ ஒரு வகையான குறுக்கிடுதல்களினால் கூட மன அழுத்தம் ஏற்படலாம். தகவல் மற்றும் புற தூண்டுதல்கள் பற்றின மூளையினுடைய பகுத்தாய்வானது ஏதோ ஒரு விதத்தில் தடுக்கப்படுகின்றது. இதன் விளைவாக பகுத்தறிவற்ற புரிந்து கொள்ளுதலும் கற்பனைகளும் ஏற்படுகின்றது. இவ்வகை காரணத்திற்கான சிகிச்சை என்பது கெமிக்கல் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் செரிட்டோனின், அதாவது மூளையிலுள்ள வேதி நரம்பு கடத்தியாகிய செரட்டோனின் அளவை சரிப்படுத்தும் மருந்துகளை பயன்படுத்தும் முறையாகும். இந்த மருந்துகள் யாவும் பொதுவாக
சோர்வு நீக்கும் மருந்துகள் என ஆன்டி டிப்ரசன்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. வேத வாக்கியங்களின்படியான ஆலோசனை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நம்மை குறித்தும் மற்றவர்கள் குறித்தும் நம்மை சுற்றி நிலவும் சூழ்நிலைகள் மற்றும் நிகழ்வுகள் குறித்தும் உள்ள நமது சிந்திக்கும் முறைகளுக்கு மிகுந்த கவனம் செலுத்தும் முதல் வகை சிகிச்சையானது வேத வாக்கியங்களினால் தெளிவாக ஆதரிக்கப்பட்டுள்ளது. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருப்பான். நீதிமொழிகள் 23 அதிகாரம் 7 இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். யாக்கோப்பு 1 அதிகாரம் 8 கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். பிலிப்பியர் 4 அதிகாரம் 8 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 12 அதிகாரம் 2-3 இந்த கடைசி வேத வாக்கியத்தினை புரிந்து கொள்ள வேண்டுமெனில் நமது மனங்களை புதிதாக்கிடும் விஷயமானது புதிய சிந்திக்கும் முறைகளை, மாதிரிகளை உள்ளே புகுத்துவதை மாத்திரம் உள்ளடக்காமல் பழைய மனுஷீக சுபாவத்தினுடையதும் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டுள்ள புது சிருஷ்டியின் நன்மைக்கு ஏதுவாய் இராததுமான பழைய எண்ணங்கள் மற்றும் சிந்திக்கும் முறைகளை அப்புறப்படுத்தப்படுவதையும் விட்டு ஒதுங்குவதையும் கூட உள்ளடக்குகின்றதாய் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேறு கோணங்களில் புரிந்து கொள்ள முயன்று பார்ப்பதின் மூலமும் மாற்று அர்த்தங்களை கற்பனை பண்ணி ஆராய்ந்து பார்ப்பதன் மூலமும் நமது புரிந்து கொள்ளுதல்கள் சரியா என்று பரீட்சித்து பார்ப்பது என்பது நாம் சரியான முறையில்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுவதற்குரிய ஒரு வழிமுறையாகும். இது ஆரோக்கியமற்ற சிந்திக்கும் முறைகளை தகர்ப்பதற்கு நமக்கு உதவியாயிருக்கும். ஆனால் இதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் மற்றும் பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் பிரயாசம் எடுக்கையில் ஒரு சம்பவத்தை அல்லது சூழ்நிலையினை உண்மையில் பல்வேறு கோணங்களில் புரிந்து கொள்ளலாம் என்பதை கண்டுபிடிப்பீர்கள். எது உண்மைகளுக்கு சரியாய் பொருந்துகிறது என்று பார்க்க பழகுவீர்கள். இப்படி தொடர்ந்து பல்வேறு மாற்று கோணங்களில் புரிந்து கொள்ளுவதற்கு நாம் நம்மை பயிற்றுவித்துக் கொள்ளுவோமே ஆனால் நம் மனங்களில் எந்த ஒரு காரியம் பற்றி உதிக்கும் முதலாம் யூகத்தையும் நம்பி, அதுவும் கடந்த காலத்தின் சிந்திக்கும் முறைமைகளினால் குறிப்பாய் ஏவப்பட்டு தோன்றும் முதலாம் யூகத்தை நம்பி நம் மனமானது முடிவிற்கு வந்து விடாது. ஆரோக்கியமற்ற சிந்திக்கும் முறைகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆரோக்கியமற்ற சிந்திக்கும் முறைகள் பற்றின கூடுதல் விவரங்களுக்கு வெளி இணைப்பை பார்க்கவும். ஆலோசனை வழங்கும் நிபுணர்கள் மன அழுத்தத்தை உண்டு பண்ணுவதில் 10 வகை ஆரோக்கியமற்ற சிந்திக்கும் முறைகள் சம்பந்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். அவைகளில் முக்கியமான சிலவற்றை இங்கு கொடுத்துள்ளோம். 1. எல்லாமே இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை என்ற சிந்திக்கும் முறை, ஆல் ஆர் நத்திங் திங்கிங். இது தனிநபரின் பண்புகளை மதிப்பிடும் விஷயத்தில் அல்லது நடந்த சம்பவங்களை புரிந்து கொள்ள முயல்கிற விஷயத்தில் மிதமிஞ்சின அளவில் சிந்திக்கும் மனப்பான்மை ஆகும். அதாவது ஒன்றில் கருப்பு அல்லது வெள்ளை என்ற வகையில் சிந்திக்கும் மனப்பான்மை ஆகும். எல்லாமே இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை எனும் சிந்தனை எப்போதும் முழுமையினை அல்லது குறைவின்மையை நாடிடும் மனநிலைக்கு காரணமாகுகிறது. இது நாம் ஏதாகிலும் தவறு செய்து விடுவோமோ அல்லது நம்மேல் குறைபாடு ஏதேனும் வந்துவிடுமோ என்று பயப்பட செய்திடும். பின்னர் இப்படி தவறோ குறைபாடோ ஏற்பட்டுவிட்டால் நம்மையே நாம் முற்றிலும் தோற்று போனவர்களாய் பார்ப்போம். மேலும் நம்மில் குறைவு இருப்பது போன்றும் நம்மால் பயன் ஏதும் இல்லை என்பது போன்றும் உணருவோம். இப்படியாக காரியங்களை மதிப்பிடுவது என்பது உண்மையானது இல்லை. ஏனெனில் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் முழுமையாய் இருப்பது என்பது அரிதே. உதாரணத்திற்கு, யாருமே முற்றிலும் புத்திசாலிகள் என்றும் கிடையாது, அல்லது முற்றிலுமே முட்டாள்கள் என்றும் கிடையாது. உதாரணம், தைரியமின்மையின் காரணமாக கிறிஸ்தவ கண்ணோட்டம் ஒன்றினை பேசி முன்வைக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் பேசாமலேயே இருந்து விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாமே இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை எனும் விதத்தில் நீங்கள் சிந்திப்பவராக இருப்பீர்களானால் நீங்கள் உங்களிடமே
நான் ஒரு கிறிஸ்தவனாகவே இல்லை என்று கூறிக்கொள்ளுவீர்கள். 2. மிகைப்படுத்தி சிந்திக்கும் முறை, ஓவர் ஜெனரலைசேஷன். இச்சிந்திக்கும் முறையில் ஒரு நபர் முன்பு ஒரு காலத்தில் சம்பவித்த ஒரு வேதனையூட்டும் காரியமே மறுபடியும் மறுபடியுமாக நடக்கும் என்ற முடிவுக்கு வருகிறார். புறக்கணிக்கப்படுதலின் வலிமையானது மிகைப்படுத்தி சிந்திக்கும் முறைமையினால் ஏற்படுகின்றது. இச்சிந்திக்கும் முறையினை உடையவர்களிடத்தில் எப்போதுமே இப்படித்தான் அல்லது ஒருபோதுமே இல்லை என்ற வார்த்தைகள் பொதுவாகவே காணப்படும். ஒருவேளை நாம் இத்தகைய வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோமே ஆனால், அல்லது மற்றவர் பயன்படுத்துவதை கேட்போமே ஆனால் விழித்துக் கொள்ளுவோமாக. உதாரணம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலை அன்று சகோதரர் எக்ஸ் அவர்களும் சகோதரி எக்ஸ் அவர்களும் அநேகம் சகோதர சகோதரிகளை தங்கள் இல்லத்தில் இரவு உணவிற்கு வரும்படியாக விருந்தோம்பல் பண்பில் அழைத்திருக்கின்றனர் என்று நீங்கள் அறிய வருகின்றீர்கள். நீங்கள் அழைக்கப்படாதது நிமித்தம் ஏமாற்றத்திற்குள்ளாகுகின்றீர்கள் மற்றும் என்னை யாருக்குமே பிடிக்கிறதில்லை, நான் ஒருபோதும் மற்ற சகோதர சகோதரிகளினுடைய இல்லங்களுக்கு அழைக்கப்படுகிறதில்லை என்ற முடிவுக்கு வருகின்றீர்கள். இதனால் மன அழுத்தம் ஏற்படுகின்றது. நீங்கள் ஒருபோதுமே இல்லை என்று கூறின வார்த்தைகள் உண்மையா என்று பார்த்தால் அப்படி நிச்சயமாக இருப்பதில்லை. 3. வடிகட்டி சிந்திக்கும் முறை, மென்டல் ஃபில்டர். எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்மறையான, மோசமான, நெகட்டிவ் காரியங்களையே தேடி தேடி பொறுக்கி எடுத்து அதில் முற்றிலுமாக குடியிருத்தலாகும். மேலும் சீக்கிரத்தில் முழு விஷயத்தையுமே நாம் எதிர்மறையானதாக பார்ப்பவர்களாகுவோம். அதாவது நேர்மறையான, பாசிட்டிவ் எல்லாவற்றையும் வடிகட்டிவிடும் விசேஷித்த கண்ணாடி வில்லை, லென்ஸை உடைய கண் கண்ணாடிகளை நாம் தரித்திருப்பது போன்றதாகும். நமது ஆழ்மனதிற்குள்ளாக நாம் செல்லும்படிக்கு அனுமதிப்பது யாவும் எதிர்மறையானவைகள் மட்டுமே. இவ்வழக்கமானது தேவையில்லாத அதிகப்படியான துன்பத்தை கொடுக்கும். உதாரணம், நீங்கள் மாநாடு ஒன்றிற்கு வந்திருக்கின்றீர்கள் மற்றும் அங்கு ஒரு குறிப்பிட்ட சகோதரன் அல்லது சகோதரியினிடத்தில் ஐக்கியத்தினை அனுபவித்திட வேண்டும் என்ற பெரும் வாஞ்சையோடு அங்கு வந்திருக்கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு இடைவேளையிலும் மற்றும் மதிய உணவு வேளையிலும் நீங்கள் அவர்களிடத்தில் வருகையில் அச்சகோதரன் அல்லது சகோதரி வேறு யாரிடமோ ஆழமான சம்பாஷணையில் ஈடுபட்டிருப்பதாக காண்கிறீர்கள். மிகவும் ஏமாற்றமடைந்தவர்களாக நீங்கள் மாநாட்டின் மற்ற ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் புறந்தள்ளி, இந்த மாநாடு என்னை மிகவும் மன அழுத்தத்திற்குள்ளாக்கிற்று, நான் வராமலேயே இருந்திருக்கலாம் என்ற முடிவிற்கு வருகின்றீர்கள். ஆவிக்குரிய உதாரணம், செங்கடலுக்கு அருகாமையில் பார்வோனின் சேனை வருகிறதைக் கண்ட இஸ்ரேலர்கள் விசுவாசத்தினை இழந்து போய்விட்டனர். அதுவரையிலும் தேவன் தங்களுக்கு செய்திருந்த நன்மைகள், பாசிட்டிவ்ஸ் அனைத்தையும் புறந்தள்ளி போட்டு பாதகமான, எதிர்மறையான, நெகட்டிவான நிலையின் மீது மாத்திரமே கவனம் செலுத்துகிறவர்களாக இருந்தார்கள். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனங்கள். 4. நேர்மறையினை தகுதியற்றதாக்கி போடுதல் என்ற சிந்திக்கும் முறை, டிஸ்கவுண்டிங் தி பாசிட்டிவ். இது நடுநிலையான, நியூட்ரல் அல்லது நேர்மறையான பாசிட்டிவ் அனுபவங்களை எதிர்மறையானதாக மாற்றி பார்க்கும் நமது மனப்பான்மையாகும். நாம் நேர்மறையான அனுபவங்களை புறக்கணிப்பது மாத்திரம் அல்லாமல் நாம் அதை சாமர்த்தியமாகவும் வேகமாகவும் எதிர்மாறானதாக மாற்றி போட்டு விடுகின்றோம். இதற்கு உதாரணம் ஒன்றினை நாம் சொல்ல வேண்டுமென்றால், நமக்கு தெரிவிக்கப்படும் பாராட்டுதல்களின் விஷயத்தில் அன்றாடம் நாம் அதை கையாளும் விதத்தினை உதாரணமாய் பார்க்கலாம். பாராட்டு தெரிவிக்கப்படும் போது என்னை வருத்தம் அடைய பண்ண வேண்டாம் என்பதினால் இப்படி பேசுகிறீர்கள் என்று நமக்குள்ளே சொல்லிக்கொள்ள பழகி போனவர்களாயிருக்கிறோம். ஒரு கணத்தில் நாம் மனதில் பாராட்டினை ஓரங்கட்டி விடுகின்றோம். இதே மாதிரி, ஓ, நான் செய்வது ஒன்றும் பெரிதல்ல என்று கூறுவதன் மூலமும் செய்கின்றோம். உண்மையை சொல்ல போனால் பாராட்டு தெரிவித்தவரை நாம் அவமதித்து விடுபவர்களாக இருப்போம். ஏனெனில் இப்படி பேசுகையில் அவர்கள் சரியாய் பேசவில்லை என்றும், அவர்கள் எதற்காக நமக்கு பாராட்டு தெரிவித்தார்களோ அது பாராட்டு தெரிவிக்கப்பட வேண்டிய விஷயமே இல்லை என்றும் சுட்டிக்காட்டுவதாக இருக்கும். நேர்மறையினை தகுதியற்றதாக்குதல் என்பது மிகவும் நாசகரமான சிந்திக்கும் முறையாகும். நாம் மட்டமானவர்கள், கீழானவர்கள் எனும் நமது கற்பனையை நிரூபிப்பதற்கென
விஞ்ஞானிகள் போன்று நாம் ஆதாரங்களை தேடும் காரியமாக காணப்படும். இன்னுமாக எப்போதெல்லாம் ஓர் அனுபவத்தினை நாம் எதிர்மறையானது நெகட்டிவ் என்று கற்பனை பண்ணிக் கொள்ளுகின்றோமோ அப்போது அதிலே நாம் மூழ்கி போய் நான் யார் என்று என்னை குறித்து நான் எதிர்மறையாய் அறிந்திருப்பவைகள் இப்பொழுது உண்மை என நிரூபணமாகிவிட்டது என்ற முடிவிற்கு வந்து விடுவோம். எப்போதெல்லாம் ஓர் அனுபவத்தினை நேர்மறையானதாக பாசிட்டிவானதாக நாம் கற்பனை பண்ணிக் கொள்ளுகின்றோமோ அப்போது நாம் நம்மிடம் இது எதிர்பாராத வெற்றி, இதனை கருத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது என்று கூறிக்கொள்ளுவோம். இவ்வகையான சிந்திக்கும் முறைமையின் காரணமாக மிகுந்த துக்கம் உண்டாகும் மற்றும் சம்பவிக்கும் நற்காரியங்களையும் நமக்குள் இருக்கும் நற்காரியங்களையும் மற்றவர்களிடத்தில் உள்ள நற்காரியங்களையும் உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாகி விடுவோம். 5. முடிவுகளுக்கு தாவுதல் என்ற சிந்திக்கும் முறை. ஜம்பிங் டு கன்க்ளூஷன்ஸ். சூழ்நிலையினுடைய உண்மையினை கொண்டு நிதானிக்கலாம். நாம் எதிர்மறையான முடிவுகளுக்கு கற்பனைகளுக்கு மனம் போன போக்கில் தாவுதல். உதாரணம், உங்கள் கணவனுடன் அல்லது மனைவியுடன் மாலை வேளையில் பேச முயற்சித்துக் கொண்டிருக்கையில் அவள் அல்லது அவர் காது கொடுத்து கேட்காமல் காணப்படுகின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அமைதிக்கான காரணம் என நீங்கள் யூகிக்கும் விதமானது உங்கள் இருதயத்தை சோர்வுக்குள் அமிழ்ந்து போக செய்யலாம். நான் செய்த அல்லது செய்யாமல் விட்டுவிட்ட ஏதோ ஒன்றின் நிமித்தமாக அவள் அல்லது அவர் என் மீது கோபமாய் இருக்கின்றார் என்ற முடிவிற்கு நீங்கள் வரலாம். உறவுகளின் விஷயத்தில் சில சமயங்களில் இப்படி கூட இருக்கலாம். ஆனாலும் வேலை பார்க்கும் ஸ்தலத்தில் அவர் அல்லது அவள் கடுமையாய் விமர்சிக்கப்பட்டு குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கலாம். மேலும் இது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். மேலும் அப்பிரச்சனையில் வருத்தமடைந்து பேசுவதற்கோ அல்லது வேறு ஏதாகிலும் ஈடுபடுவதற்கோ விருப்பமற்று அவர் அல்லது அவள் காணப்பட்டிருக்கலாம். உதாரணம், ஒரு குறிப்பிட்ட மாநாட்டில் பங்கெடுக்கும் எந்த பேச்சாளரும் உங்களுக்கு பிடித்தமானவர்கள் மத்தியிலிருந்து இல்லை என்பதினால் அதில் கலந்து கொள்வது ஆசீர்வாதமான அனுபவமாய் இருக்காது என்ற முடிவிற்கு நீங்களாகவே வந்து விடுகின்றீர்கள். இன்னுமாக மற்ற 2 பேச்சாளர்கள் குறித்து நீங்கள் கேள்விப்பட்டதும் இல்லை. மேற்கூறிய எண்ணம் தவறான சிந்தனை முறையினால் உண்டானதாக ஒரு பக்கம் இருக்க, எதிர்மறையான விளைவை உண்டாகும் என்ற உங்களது கற்பனையை நீங்கள் முன்கணித்து கூறுவதற்கு ஏதுவான சந்தர்ப்பங்களாக கூட இந்த சமயம் அமைந்துவிடும். மேலும் விளைவு உண்மையாகவே எதிர்மறையானதாக இருக்கும் என நீங்கள் ஏதோ தீர்க்கதரிசி போன்று தீர்க்க தரிசனம் உரைக்கும் நிலைமையும் கூட அமைந்துவிடும் என்பதுதான் தர்ம சங்கடமான காரியமாக இருக்கும். அதாவது நீங்கள் கற்பனை பண்ணுவதற்கு ஏதுவாகவே சில சமயங்களில் சூழ்நிலைகள் பொருத்தமானதான தோற்றத்தில் காணப்படும் என்பதும் தான் தர்ம சங்கடம். 6. செய்தாக வேண்டும் என்று நமக்கு நாமே கட்டாய கோரிக்கைகளை உருவாக்கி சிந்திக்கும் முறை. ஷுட் ஸ்டேட்மெண்ட்ஸ். நான் இதை செய்தாக வேண்டும் என்று நமக்கு நாமே கட்டாய கோரிக்கை வைத்து நம்மை நாமே ஊக்குவிக்க முயலுகிறவர்களாக இருப்போம். இப்படி நமக்கு நாமே கோரிக்கையாக கூறும் இவ்வார்த்தைகளானது நம்மை இறுக்கமடைய செய்கிறது மற்றும் ஆத்திரமடைய செய்கிறது. அதாவது செய்ய முடியாமல் போகையில் ஊக்கமடைவதற்கு பதிலாக நாம் ஆர்வம் இழந்து விடுகிறோம் மற்றும் சோர்வடைந்து விடுகிறோம். செய்தாக வேண்டும் என்று நமக்கு நாமே கட்டாய கோரிக்கைகளை வைத்துக் கொள்வது என்பது நமது அன்றாட ஜீவியங்களில் அநேக மனக்கொந்தளிப்புகளை உண்டு பண்ணி விடுகின்றது. நமக்கு நாமே வைத்துக் கொள்ளும் கட்டாய கோரிக்கையாகிய இத்தரநிலைக்கு அளவுகோலுக்கு நமது உண்மையான நடத்தையானது குறைவுபட்டு போகையில் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று செய்யக்கூடாது எனும் நமது அளவுகோல்கள் நம்மை நாமே வெறுக்க செய்துவிடும், நம்மை வெட்கப்பட செய்துவிடும் மற்றும் அதிகப்படியான குற்ற உணர்வினை கொண்டு வந்துவிடும். நமது எதிர்பார்ப்புகளின் அளவுக்கு மற்ற ஜனங்களுடைய செயல்பாடுகள் இல்லையெனில் நாம் கசப்படைவோம் மற்றும் சுயநீதி பாராட்டுகிறவர்களாகி விடுவோம். ஒன்றில் யதார்த்தத்திற்கு கிட்ட நெருங்கத்தக்கதாக நமது எதிர்பார்ப்புகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லையேல் நாம் மனுஷரிடத்தில் நடத்தைகளினால் எப்போதும் ஏமாற்றமடைந்து கொண்டே இருப்போம். உதாரணம் 1. கூட்டத்திற்கு நான் சரியான நேரத்திற்கு போய் சேர்ந்திருக்க வேண்டும். 2. இந்த அடிப்படையான கேள்விக்கு பதில் சொல்ல அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பவைகள் உதாரணங்களாக இருக்கின்றன.
7. முத்திரை குத்துதல் மற்றும் தவறாக முத்திரை குத்துதல், பெயரிடுதல் என்ற சிந்திக்கும் முறை, லேபிளிங் அண்ட் மிஸ்லேபிளிங். தனக்குத்தானே முத்திரை குத்திக் கொள்ளுதல் என்பது நம்முடைய அல்லது மற்றவருடைய தவறுகளின் அடிப்படையில் முற்றிலும் எதிர்மறையான உருவம், நெகட்டிவ் இமேஜ் ஒன்றினை கற்பனை பண்ணிக் கொள்ளுதலை குறிக்கின்றதாய் இருக்கின்றது. இது ஓர் எல்லை மீறின மிகைப்படுத்துதல் ஆகும். நம்முடைய தவறுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நமக்கு நாமே முத்திரை குத்திக் கொள்ளும் போது, நான் இப்படிப்பட்டவன் என்ற வார்த்தைகளுடன் வாக்கியங்களை துவக்கும் பழக்கமுடையவராயிருப்போம். மற்றும் மற்றவர்களுடைய தவறுகளை விவரிக்கும் வண்ணமாக முத்திரை குத்தும் போது அவர் அல்லது அவள் இப்படிப்பட்டவர் என்ற வார்த்தைகளுடன் வாக்கியங்களை துவங்கும் பழக்கமுடையவராயிருப்போம். நமக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ நாம் முத்திரை குத்திக் கொள்ளுவது என்பது சுய அவமதிப்பாக மாத்திரமல்லாமல் கண்மூடித்தனமானதும் கூட. நாம் செய்த அல்லது மற்றவர்கள் செய்த ஏதோ ஒரு காரியத்தோடு நம்மையோ மற்றவர்களையோ இணையாக்கிக் கொள்ள முடியாது. குறைபாட்டின் அடிப்படையில் நாம் நம்மையோ அல்லது மற்றவர்களையோ முத்திரை குத்திக் கொள்ளும் போது நாம் தனிப்பட்ட விதத்தில் அதிகமான வலியினை அனுபவிப்போம் அல்லது மற்றவர்களிடத்தில் பகைமையினை அடைவோம். தவறாய் முத்திரை குத்துகையில் நாம் பிழையான வார்த்தைகளையும் உணர்ச்சிகள் அதிகமுள்ள வார்த்தைகளையும் பெரும்பாலும் பயன்படுத்துகிறவர்களாயிருப்போம். உதாரணம், அச்சகோதரி ஹெரால்ட் மேகசின் புத்தகத்திற்கு சந்தா அளிப்பவள். அவர் அந்த டான் சபைக்கு போகிறவர். வேத வாக்கிய உதாரணம். அதற்கு நாத்தானியேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். யோவான் 1:46. 8. தன்னை மையப்படுத்துதல் என்ற சிந்திக்கும் முறை, பர்சனலைசேஷன். எந்த ஓர் ஆதாரமும் இல்லாத போதிலும் ஓர் எதிர்மறையான நிகழ்விற்கான அல்லது சூழ்நிலைக்கான பொறுப்பினை நாமே நம்மீது சுமத்திக் கொள்ளுதல் ஆகும். என்ன நடந்துள்ளதோ அது நம்முடைய தவற்றினாலேயே நடந்துள்ளதென நாம் முடிவிற்கு வருகின்றோம். நம்மை முடக்கி போடும் குற்ற உணர்ச்சியினை தன்னை மையப்படுத்துதல் என்ற சிந்திக்கும் முறையானது உண்டு பண்ணுகின்றது. ஆவிக்குரிய உதாரணம். தமது போதனைகளுக்கு யூதர்கள் செவி கொடுக்காமல் போனதற்கும், தம்மை மேசியா என அடையாளம் கண்டு கொள்ளாததற்கும் தாம்தான் பொறுப்பாளி என்று இயேசு எண்ணிக்கொள்ளவில்லை. ஆரோக்கியமற்ற எதிர்மறையான சிந்திக்கும் முறைகளை களைந்து போட முயல்வது என்பது ஒருவரை ஜீவியத்தில், அதுவும் விசேஷமாக கிறிஸ்தவ ஜீவியத்தில் மிகுந்த சந்தோஷத்தை கண்டடைய உதவிடும். இன்னுமாக நம்மை குறித்து, நம்மை சுற்றியுள்ள மற்றவர்கள் குறித்தும், அதிலும் விசேஷமாக நமது ஆவிக்குரிய குடும்பத்தை குறித்தும் மிகவும் ஆழமாய் மதிக்கும் ஆற்றலை நாம் கண்டடைவோம். இது உண்மையில் மனநிலை சம்பந்தப்பட்ட காரியமே ஆகும். சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்ற மன தீர்மானத்திற்கு வருகையில் பெரும்பான்மையான ஜனங்கள் மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள் எனும் வாசகத்தின் மூலம் ஒரு நெருக்கடியான தருணத்தில் தேவன் ஒரு முறை என்னிடம் பேசினார் என்று நான் நம்புகிறேன். ஆசிரியர். நிபுணர்களின் அறிவுரை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். சில சமயங்களில் நம்முடைய மனங்களை புதிதாக்குகிறதில் உள்ள நமது சிறந்த தனிப்பட்ட பிரயாசங்களானது, அதாவது நம்முடைய சிந்திக்கும் முறைகளை சரிப்படுத்துவதற்குரிய நமது பிரயாசங்களானது அந்த அளவிற்கு பலனை கொடுப்பதில்லை. இம்மாதிரியான சந்தர்ப்பங்களில் அறிவுரை வழங்கும் நிபுணர்களின் உதவியானது நாடப்படலாம். உங்களுக்கு தீர்வுகளை கண்டுபிடிக்க உதவிடும் முயற்சியில் ஈடுபடும் எந்த நிபுணரும் அல்லது மருத்துவரும் உங்களது வாழ்வில் நீங்கள் வைத்திருக்கும் அடிப்படை கொள்கைகளை அசட்டை பண்ணுவதில்லை. சிகிச்சையின் கட்டுப்பாடு யாரிடத்தில் இருக்கிறது என்பதை, அதாவது உங்களிடத்தில்தான் இருக்கிறது என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு விதத்தில் முரண்பாடாய் தோன்றும் கருத்தோ ஆலோசனையோ உங்களுக்கு முன்வைக்கப்படுமாயின், உங்களது கொள்கைகளையும் கண்ணோட்டங்களையும் விவரிப்பதில் உறுதியாய் தரித்திருங்கள். சில சமயங்களில் ஆலோசனை வழங்கும் நிபுணரால் வழங்கப்படும் புலனுணர்வு சிகிச்சை மட்டும் போதுமான முன்னேற்றத்தையோ அல்லது மன அழுத்தத்திலிருந்து விடுதலையையோ கொண்டு வந்திடாது. இம்மாதிரியான சந்தர்ப்பத்தில் மருத்துவர் மனசோர்வு நீக்கும் மருந்துகளினால் கூடுதல் பலன் உண்டாகும் என்று அறியும்படிக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரைகள் எடுப்பதற்கு ஆலோசனை வழங்குவார். இதிலும் நீங்கள்தான் தீர்மானம் எடுக்க வேண்டும்.
வேறு யாரும் உங்களுக்காக தீர்மானம் எடுக்கக்கூடாது. பொருத்தமான மாத்திரையை கண்டுபிடிக்கப்படுவது வரையிலும் ஒரு நபருக்கு பல வகையான சோர்வு நீக்கும் மாத்திரைகள் கொடுத்து பார்க்கப்படும் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் மன அழுத்தத்தினை தகர்த்துவிடும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நான் தகுதியற்றவன் என்று தங்களிடமே கூறிக்கொள்ளும் மனப்பான்மையினை உடையவர்கள், ஆமாம், உனது சொந்த தகுதியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நீ தகுதியற்றவன்தான். ஆனாலும் கிறிஸ்துவானவர் தமது பலியின் மூலமாக உன்னை தகுதிப்படுத்தியுள்ளார் என்றும், அவர் தமது நீதியினாலே உனது அபாத்திரமான நிலையினை மூடியுள்ளார் என்றும், இன்னுமாக கிறிஸ்து உன்னை மீட்டிருக்கின்றபடியினாலும், நீ உனது இருதயத்தினை அவருக்கு கொடுத்திருக்கின்றபடியினாலும், நீ தேவனுக்கு விசேஷித்த பொக்கிஷமாய் இருக்கின்றாய் என்பதே உண்மை என்றும் தங்களுக்குள்ளாக உடனடியாக பதிலுக்கு பதில் பேசும்படிக்கு பயிற்சி செய்து கொள்ளுவது நலமான காரியமாகும். இப்படி உங்களுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுவது பெருமையல்ல, இது உண்மையான காரியமே ஆகும். தகுதியற்றவன் எனும் உணர்வானது பட்சித்து போடும் பயத்தின் மூலம் வெளிப்படுகின்றது. அது நாம் அன்பு கூறப்படத்தக்கதா, அன்பு கூறப்படத்தகாதவர்கள் என்ற பயமாகும். அது தேவனுடைய எதிர்பார்ப்பிற்கு அல்லது மற்றவர்களுடைய எதிர்பார்ப்பிற்கு நாம் குறைவுபட்டு போகும் எதையேனும் செய்து விடுவோமா என்ற பயமாகும். பயம் கலந்த பக்கவாதமானது, செயலிழப்பானது நம்மை மேற்கொண்டு விடுகின்றது. விழுந்து போன ஒவ்வொரு மனுஷ ஜீவிக்கும் பயத்தின் ஆவி என்பது இயல்பாகவே உள்ள மனதின் ஒரு தாக்கமே ஆகும். இது திவ்ய தயவுகளை பெற்றுக்கொள்ளுவதற்குரிய தகுதியற்ற நிலைமை குறித்தும் தனிப்பட்ட அபூர்ண நிலைமை குறித்தும் உள்ள உணர்ந்து கொள்ளுதலினால் உருவாகுகின்றது. இந்த பயத்தின் ஆவிக்கான மருந்து சத்தியத்தினுடைய பரிசுத்த ஆவியாக காணப்படுகிறது. மேலும் இதன் அறிவுரைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். விசுவாசத்தினுடைய முழு நிச்சயத்துடன் பற்றி கொள்ளப்பட வேண்டும். பயத்தின் ஆவியினை நாம் பெற்றிருப்பது நியாயமே என்று சத்தியத்தினுடைய ஆவியானது நமக்கு தெரிவிக்கின்றது. ஆனாலும் நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகள் என வந்துள்ளபடியினால் அப்பயங்களுக்கு இனிமேலும் அர்த்தம் இருக்கிறதில்லை. சத்தியமானது வேண்டுமென்றே செய்யப்படாத நமது பலவீனங்களினின்று நம்மை கர்த்தர் இயேசுவினால் நிறைவேற்றப்பட்டுள்ள மாபெரும் பாவ நிவாரணத்தினிடத்திற்கு திருப்புகின்றது. வேதாகம பாடங்கள் தொகுதி 5 பக்கம் 196-97 ஆங்கிலத்தில், பக்கம் 251 பத்தி 3 பார்க்கவும். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்போதும் உண்மையாய் பேச வேண்டும் என்று நமக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். ஆகவே பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மையை பேசுங்கள். ஏனெனில் நாம் யாவரும் ஓர் உடலில் உறுப்பாய் இருக்கிறோம். எபேசியர் 4:25 திருவிவிலியம். மற்றவர்களிடத்தில் உண்மையாய் பேச வேண்டியதின் முக்கியத்துவத்தினை வலியுறுத்தின பவுல், நாம் நம்மிடம் பேசிக்கொள்ளும் விஷயத்திற்கு குறைவான தரநிலையினை அளவுகோலினை முன்வைக்கவில்லை. அவர் கடைசியாக, சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று எழுதியுள்ளார். பிலிப்பியர் 4:8. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, நிஜமானவைகள் எவைகளோ, அவைகளின் அடிப்படையிலேயே நமது இருதயங்கள் மற்றும் மனங்களின் சிந்தனைகள் காணப்படத்தக்கதாக நாம் நம்மை குறித்து விழிப்போடு கவனிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆரோக்கியமற்ற சிந்தனைகளின் தந்திரமான பழக்கங்களை சத்தியத்தின் வல்லமையானது உடைத்தெறிகின்றது. இது மன அழுத்தத்திற்கு வழிநடத்தும் பிரம்மைகளை அகற்றி போட்டு விடுகின்றது. எப்போதெல்லாம் நம்மை குறித்து நாம் அபாத்திரர்களாக, நேசிக்கப்படத்தகாதவர்களாக, நம்பிக்கை இழந்தவர்களாக உணர்கிறோமோ, அப்போதெல்லாம் நாம் நம்மிடமே, நான் இப்படி நினைப்பது உண்மைதானா என்று கேள்வி கேட்டு ஆராய்ந்து பார்த்து கொள்ளுவோமாக. இப்படியாக நாம் கவனம் செலுத்துவோமே ஆனால் நம் இருதயங்கள் மற்றும் மனங்களிலுள்ள மேகங்கள் பெரும்பாலும் அகன்று போய்விடும். மற்றவர்களிடமிருந்து உதவி எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நிஜம் என்ன என்பதின் மேல் கூர்மையாய் கவனம் செலுத்துவதின் மூலம் மன அழுத்தத்தினை எளிதில் ஜெயம் கொண்டு விடலாம் என்ற கருத்தினை முன்வைப்பது என்பது மன அழுத்தத்தை கையாளும் விஷயத்தை சற்று எளிமையான விஷயம் போன்று காண்பித்திடலாம். பெரும்பாலான தருணங்களில் மன அழுத்தத்தினால் கஷ்டப்படுபவர்களுக்கு
அவர்கள் சிரமப்படும் சிந்தனைகளின் நிஜத்தை பார்க்கத்தக்கதாக அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நம்பத்தகுந்த யாரோ ஒருவரின் ஒத்தாசையினை நாடுவது அவசியமாய் காணப்படும். இந்த ஒரு பங்கினை நெருங்கிய நண்பனோ அல்லது ஒரு மேய்ப்பரோ மூப்பரோ ஆற்றிடலாம். பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது மன அழுத்தத்தினின்று வெளிவரத்தக்கதாக ஒரு மருத்துவரை அல்லது கைதேர்ந்த ஆலோசகரை கூட நாடலாம். தங்களுக்கு நன்கு அறிமுகமானவர் ஒருவரிடத்தில் தங்களது மன அழுத்தத்தினை வெளிப்படுத்திடுவதற்கு தயக்கம் காண்பிப்பவர்களுக்கு இத்தகைய நிபுணர்கள் சிறந்த தேர்வாய் இருப்பார்கள். பாதிக்கப்பட்டவர் தனது மன அழுத்தத்திலிருந்து நிவாரணம் அடையத்தக்கதாக அவருக்கு மனரீதியிலான ஆலோசனைகளையும் மருந்துகளையும் தேவைப்படும் போதெல்லாம் வழங்க முடிகின்றவராய் பயிற்றுவிக்கப்பட்ட நிபுணர் இருப்பார். மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்கள் மேல் கவனம் செலுத்தி தங்களுக்கென்றுள்ள மதிப்பு என்ன என்பதை கண்டுபிடிக்க சிரமப்பட்டு முயற்சிப்பார்கள். ஆனால் தவறான சிந்தனை முறைகளானது தொடர்ந்து இவர்களது அந்த முயற்சிகளை முறியடித்து விடுகின்றது. மற்றவர்களோ இவர்களை சுயநலம் உள்ளவர்கள் என எண்ணிக்கொள்ளக்கூடும். இவர்கள் மற்றவர்கள் மீதும் மற்றவர்களின் தேவைகள் மீதும் கவனம் செலுத்தும் போது சுயநலம் சார்ந்த சிந்தனைகளிலிருந்து ஆரோக்கியமான விதத்தில் இவர்கள் மாற்றம் காண உதவப்படுவார்கள். மன அழுத்தமுள்ள நோயாளிகள் தங்களுடைய ஆசீர்வாதங்களை எண்ண துவங்கும்படிக்கு மனநல மருத்துவர்கள் கூறுவார்கள். பரலோக பிதாவிடமிருந்து நாம் எத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்று எண்ணி பார்க்கும்போது நாம் தொடர்ந்து எதிர்மறையான விஷயங்கள் மீது கவனம் செலுத்தி மனசோர்வு அடைவது குறைந்துவிடும். ஆனால் இதற்காக நாம் நம்முடைய வாழ்க்கையில் நேர்மறையானவைகளை தகுதியற்றதாக்கி போடுதல், டிஸ்கவுண்டிங் தி பாசிட்டிவ்ஸ் எனும் சிந்தனை முறையை நிறுத்திவிட்டு காரியங்களை உண்மையாய் பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கும். சில ஜனங்கள் தங்களுடைய மன அழுத்தம் காரணமாக மிகவும் முடங்கி போவதினால் அன்றாட வாழ்க்கையை சார்ந்த விஷயத்தில் முடிவுகள் எடுக்க முடியாதவர்களாக அல்லது எதையும் செய்ய முடியாதவர்களாக முடங்கி போய் விடுகின்றனர். மன அழுத்தம் உள்ள ஒருவரை வேலைகள் செய்ய வைப்பது அல்லது மருத்துவரிடம் போக வைப்பது என்பது மிகவும் கடினமான காரியமாக காணப்படும். இம்மாதிரியான சந்தர்ப்பத்தில் குடும்பத்தின் அங்கத்தினர் ஒருவர் அல்லது வேறு யாரேனும் ஒருவர் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும். இதுவுமல்லாமல் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும், மருந்து கடைக்கு அழைத்து சென்று மருந்து வாங்கி கொடுக்க வேண்டும். தொலைபேசி வழியாக அவர்களுக்கு தேவைப்படும் உதவிகளை மருத்துவரிடம் விசாரிக்க வேண்டும். கடுமையான மன அழுத்தத்தில் காணப்படுபவர்கள் தாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் இருப்பதற்கு அநேக சாக்குப்போக்குகளை கண்டுபிடித்து கூறுவார்கள். அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் இந்த சாக்குப்போக்குகளை குறுக்கிட்டு அந்த காரியங்களை செய்வதற்கு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏனெனில் அவைகளை செய்யாவிட்டால் அவர்களுக்கு வரக்கூடிய தோல்விகளானது ஒன்றிற்கும் உதவாதவர்கள் என்ற உணர்வுகளை அவர்களுக்கு அளித்துவிடும். இந்த நோயுடன் பல வருஷங்களாக பெற்றுக்கொண்ட தனிப்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் நாம் மேலே பார்த்த அனைத்து காரியங்களுக்கும் உறுதியளிக்கலாம். மன அழுத்தத்தை மேற்கொள்ள வேண்டுமானால் உங்கள் மனது புதுப்பிக்கப்படுவதற்காக ஜெபியுங்கள். இதற்கான உதவியினை நாடுங்கள். உங்களது சிந்திக்கும் முறையை மாற்றுவது மிகவும் கடினமான வேலையாகும். ஒரு நிபுணரின் உதவியை நாடுங்கள். மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முயற்சிக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் மனநல ஆலோசகரிடம் அல்லது உங்களுக்கு ஆலோசனை தரும் நண்பர் அல்லது குடும்பத்தின் நபர்கள் யாரிடமாவது அறிவுரைகளை பெற்றுக்கொள்ளலாம். சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கையை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதில் தேவன் பிரியமாக இருக்கிறார். நமக்குள் தேவனுடைய ஆவி வாசம் செய்வதினால் வெளிப்படும் ஆவிக்குரிய கனி சந்தோஷம் ஆகும். ஒருவேளை இந்த சந்தோஷம் நம்மில் குறைவுபட்டால் விழுந்து போன மனித நிலையாகிய மன அழுத்தத்தினை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை ஒப்புக்கொள்வதற்கு அல்லது மற்றவர்களின் உதவியினை, அதுவும் மருத்துவ நிபுணர்களின் உதவியினை நாடுவதற்கு நாம் வெட்கப்பட வேண்டியதில்லை. இதனைத் தொடர்ந்து வரும் நமக்கு நாமே உதவி செய்தல் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை அடுத்த பாகத்தில் தொடர்ந்து காணலாம். ஆமேன்.